ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நண்டு குழம்பு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கிலோ கடல் நண்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். ஒரு நண்டு எடுத்து அதில் இருக்க பெரிய கால்களை முதல்ல தனியாக எடுத்து வைக்கணும். அடுத்து அதோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு சின்ன தோல் இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி நம்ம விரலை வச்சு இழுத்தாலே போதும், அந்த தோடு தனியாக வந்துடும். அந்த தோடை நம்ம ஈஸியாக கலட்ட முடியும். அடுத்து அந்த நண்டோட நடுப்பகுதியில் அழுக்குகள் இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக நண்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போது எல்லா நண்டையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். க்ளீன் பண்ண அப்புறமா நம்ம இதை நல்லா கழுவி வச்சுக்கணும். நம்ம பெரிய நண்டு செய்தோன்னா அதோட கால்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போ நம்மளால் கடிக்க முடியாது. அதனால் அதை இந்த மாதிரி ஒரு கல்லில் வச்சு லைட்டாக தட்டி போட்டோன்னா அந்த காலுக்குள்ளேயும் மசாலா எல்லாம் போகும். அதே மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு க்ளீன் பண்ண நண்டெல்லாம் ரெடி ஆகியாச்சு. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கூடவே 10 முதல் 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கசகசாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் எடுத்துக்கணும். பெருஞ்சீரகம் இதுக்கு ஒரு நல்ல மணம் கொடுக்கும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் முழு நல்ல மிளகும் எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து இதில் 4 பச்சை மிளகாயை நீளவாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்த அப்புறமா கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கம்மியாகவே சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கின அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும். கூடவே இந்த நண்டு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இடையில அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது இந்த நண்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்து அந்த நண்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க.
இப்போ பாருங்கள் கொதித்து நண்டு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கடைசியாக இதில் 1 கப் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இது இந்த நண்டு குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல மணமும் கொடுக்கும். இதை கட்டாயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கிளறி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா வெந்து ரெடியாகும். கடைசியாக இதில் வறுத்து பொடி பண்ணின 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடியும் சேர்த்துக்கணும். இதை சேர்க்கும்போது இந்த குழம்புக்கு நல்ல மணம் கிடைக்கும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சுவையான நண்டு குழம்பு ரெடியாகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நம்ம இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக்காகும். அப்போ கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு குழம்புக்கு பெருஞ்சீரகத்தூளும் முருங்கைக்கீரையும் நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் கட்டாயம் இதை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சாதம் கூட அல்லது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி நண்டு குழம்பு ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.